அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலன். 4ஆம் இடத்தில் ராகு, 5இல் சனி வக்கிரம், 9இல் குரு, 10இல் கேது, 11இல் சந்திரன் சுக்கிரன், விரய ராசியில் சூரியன் செவ்வாய் புதன். உங்கள் ராசிக்கு 11இல் சுக்கிரன் இருப்பதாலும், இதுநாள் வரை 8இல் சஞ்சரித்த குரு தற்போது 9இல் இருப்பதாலும் பல வரவுகள் சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை தாங்கள் எளிதாக நிறைவேற்றலாம். ராசிக்கு 4இல் ராகு, 12இல் சூரியன் செவ்வாய். அலைச்சல் அதிகமாக காணப்படும். அலைச்சலினால் உடலில் அசதி, சோர்வு, சோம்பல் வந்து போகும். ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் முனைப்புடன் செயல்பட்டு போட்ட முதலை எடுக்க வேண்டும். தொழில் முன்னேற்றத்திற்காக நவீன கருவிகளை வாங்கலாம். உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தற்போது குறைந்து மனதில் மகிழ்ச்சி ஏற்படும். மாணவியர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர். லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் அமர்ந்திருப்பது நல்ல அமைப்பு. பொருளாதார ஏற்றம் உண்டு. அரசாங்க அனுகூலங்கள் உண்டு. தங்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். 5ஆம் இடத்தில் கிரகம் பலம் பெறுவதால் பொருளாதார ஏற்றம் உண்டு. உற்சாகம் குறைவில்லாமல் இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். முக்கியஸ்தர்களின் நட்புறவு தங்களுக்கு மேம்படும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். மனைவி அல்லது கணவரின் வழியில் ஆதரவு உண்டு. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பொது வாழ்வு மகிழ்ச்சி அளிக்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. சுகஸ்தானத்தில் ராகு, சனி 5இல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வயிறு உபாதை, அஜீரண கோளாறுகள் உண்டாகலாம். குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் தாயாரின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. கர்ப்பிணி பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் தேவை. மன அழுத்தம் அதிகரிக்கும். ஆகவே முருகப்பெருமானை வழிபடுங்கள். தங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். எப்படியோ அக்டோபர் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் 5 வரை குரு பகவான் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்துக்கு சென்றுள்ளார். இந்த 50 நாட்களுக்கும் நன்மைகளை பெறுவீர்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.